பரஞ்சோதி மகான் அவர்களுடைய 124ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா. இவ்விழாவை நம் நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் பிறந்த நாளிலே இன்று நான் அவரை பற்றி பேச விரும்புகின்றேன். இவ்விழாவில் நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டமைக்கு நெற்றிக்கண் தியான மையத்தின் சார்பாக உங்களை எல்லாம் வரவேற்கின்றேன். எல்லோரையும் மகான் என்று அழைப்பதில்லை, யாரோ ஒரு சிலர் தான் மகான் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அவர் மகான் என்று அழைக்கப்படுகின்றார் என்று சொல்லப்பட்டால், குருவுக்கெல்லாம் குருவாக இருந்தவர், ஞானிக்கெல்லாம் ஞானியாக இருந்தவர், சித்தர்களுக்கெல்லாம் மகானாக இருந்தவர். பரஞ்சோதி மகான் அவர்கள் இந்த நூற்றாண்டிலே பிறந்து இந்த ஞான உபதேசங்களை மக்களுக்கு வழங்கி அவர் குண்டலினி யோகம் என்ற மிக அருமையான அந்த மறைக்கப்பட்ட மறைபொருளாக இருந்த அந்த சக்தியை மக்களுக்கு ஒரு பயிற்சியின் மூலமாக கற்றுத்தந்து தன்னைத்தான் அறிந்து கொள்கின்ற ஒரு அரிய நுட்பத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அப்படிப்பட்ட மகான். ஒரு குரு இருக்காருன்னா அவரை சுற்றி ஒரு 10 பேர் 20 பேர் தான் இருக்க முடியும், இல்ல ஒரு 50 பேர் இருக்கலாம். ஆனா 1000 பேருக்கு மேல் குரு தீட்சையை வழங்கி இருக்கின்றார். 6 லட்சத்திற்கு மேலான மெய் உணர்வாளர்களை உருவாக்கி இருக்கின்றார். அவர் சாமானிய மனிதராக வாழ்ந்தார். ஏழை எளிய மக்களுக்காக வாழ்ந்தார். ஏழை எளிய மக்களுக்கு எட்டாத கனியாக இருந்த அந்த ஞானத்தை, அந்த குண்டலினி தீட்சையை தன்னுடைய ஆற்றலால், தன் அறிவால், தன் பேரறிவால், தன் பேராற்றலால் இந்த மக்களுக்கு உபதேசித்தார். சாமானிய மக்களுக்கும் வழங்க முடியும் என்று, சாதாரண விவசாயிகளுக்கும் இது வழங்க முடியும் என்று, அனைவருக்கும் ஜாதி மதம் இவையெல்லாம் கடந்து இந்த ஞானத்தை உபதேசித்து இருந்தார். இன்றும் பல தலைமுறைகளை தாண்டி இந்த குண்டலினி யோக பயிற்சி இன்றும் மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது, மக்களுக்கு பயன்பாட்டில் இருக்கிறது. குண்டலினி யோகம் அப்படிங்கிறதே ஒரு பயந்த ஒரு பொருளாக இருந்தது. அது மனிதனுக்குள்ள இயங்கிக் கொண்டிருப்பத அறியாமே இருந்தாங்க. பயந்து இருந்த அந்த காலங்கள்ல பயப்படாதீங்க, நீங்க என்னிடத்துல வாங்க, உங்களுக்கு எளிமையா உங்களுக்கு அந்த குண்டலினிய உங்களுக்கு உபதேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த மெய் உணர்வு என்கிற தன்னை அறிய வேண்டும் என்கின்ற அந்த அரிய நுட்பத்தை உணர்த்தினார் என்பது. இப்படிப்பட்ட ஒரு தீட்சை முறை பரஞ்சோதி மகானிடத்திலே இருந்த அந்த குண்டலினி, அவருக்கு பெற்ற அந்த ஞானம் என்னுடைய குருவுக்கு கிடைக்கப்பட்டது. என்னுடைய குரு தேவராஜ சாமிக்கு அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது. அந்த கிடைக்கப்பட்ட அந்த ஞானத்தை இன்று எனக்கு கிடைக்கப்பட்டது. என்னை நான் அறிந்து கொள்கின்ற ஒரு அரிய வழியை எனக்கு கிடைக்கப்பட்டது என்பதிலே நான் மிக்க சந்தோஷம் அடைகின்றேன். நெற்றிக்கண் தியான மையம் என்ற அறக்கட்டளை மூலமாக ஆயிரக்கணக்கான மெய் அன்பர்களுக்கு மெய் உணர்வை உபதேசிக்கும் அந்த மார்க்கத்தை, அந்த குண்டலினி யோகத்தை இன்னும் எளிமைப்படுத்தி நெற்றிக்கண் தியானம் என்கின்ற அந்த மெய் உணர்வை உபதேசித்துக் கொண்டிருக்கின்றேன். பரஞ்சோதி மகான் அவர்கள் தன் அறிவு தன் எதிரில் உள்ள அனைவரையும் அறிய முற்படும், தன்னை மட்டும் அறிய அஞ்சும் என்று அரிய வாக்கியத்தை இன்று மக்களிடத்திலே உணர்த்தி சென்று கொண்டிருக்கின்றார். தன்னை அறிய வேண்டும் என்ற ஏக்கத்தின் விளைவாக இன்று பல ஞானிகளை உருவாக்கிய பரஞ்சோதி மகான் என்ற ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றும் இருந்து கொண்டும் இருக்கின்றான். அவர் வணங்குகின்றவன் யார்? வணக்கத்துக்குரிய ஈசன் யார்? வணக்கத்தின் வணக்கத்தால் வணங்கி வணங்கி வணங்கியவன் எவனோ அவனே வணக்கத்துக்குரிய ஈசன் என்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்றார். யார் யாரெல்லாம் வணங்கி 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 எதை வணங்கி இந்த மெய் உணர்வு என்ற ஒரு மகா அந்த அணுவை, அந்த அணுவுக்குள் அணுவாக அதை வணங்கி வணங்கி வணங்கியவன் எவனோ
அவனே வணக்கத்துக்குரிய ஈசன். அப்ப அதுக்குள்ள இருந்து இருந்து பார்க்க கற்றுக்கொள்ள, அதற்குள்ள இருந்து தன்னை சரணடைவது என்கின்ற ஒரு நுட்பத்தை, அதில் சரணடைகின்ற பொழுது நீங்கள் யார், நீங்களே ஈசன் என்கின்ற ஒரு அற்புதமான வரியை அவர் வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, நானே நீ, நீயே நான், நானும் நீயும் நானே நான் அப்படின்னு சொல்லியிருக்கார். பாருங்க எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். அவர் எங்கிருந்து சொல்றாருன்னா, இந்த உருவத்தை சொல்லல, நான் பரஞ்சோதி இந்த உடலால் இருக்கின்றேன், நீங்களும் இந்த உருவமா இருக்கீங்க, நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு அவரு சொல்லல. இந்த மெய் உணர்வு உங்களுக்குள்ள இங்க ஒரு துடிப்பை உருவாக்கி கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த மெய் உணர்வு, அந்த துடிப்பு, அந்த உணர்வு, அந்த உணர்வு உனக்கு நான் கொடுத்திருக்கேன், நானே நீ. அப்போ உனக்குள்ள உணர்வு நான் தான் அப்படிங்கிறார். நானும் நீயும் நானே நான். அப்படின்னா இந்த உணர்வு ரெண்டு பேருக்கும் உள்ள உணர்வு தான் நானே நான் அப்படின்னு சொல்ற. நானும் நீயும் நானே நான் அப்படின்னு சொல்ற. அந்த மெய் உணர்வை தான் அவர் சொல்றார். அந்த மெய் உணர்வை பாருங்க, இந்த உணர்வு தான் நீயும் நானும். இதை நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்பவே நீயும் நானும் ஒன்னாக. இந்த உணர்வு உங்களுக்குள்ள அந்த உணர்வா இருக்கிறதா நான் சொல்றேன். நான் உருவமா இல்ல, நான் உருவத்தை இந்த பூமிக்கு கொடுத்துட்டேன், இந்த உணர்வா தான் நான் இருக்கேன், நீ என் சமாதியை கூட வணங்க கூடாது அப்படின்னு எந்த ஒரு ஞானி சொல்லியிருக்கா, எந்த மகான் சொல்லியிருக்கா? உருவத்தை வணங்காதீங்கிறது தான் ஒரு எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் அதையும் கடந்து ஒரு படி மேல போய் நீங்க சமாதியை கூட வணங்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியம் மிக்கவர் யாருன்னு பாருங்க. அப்ப அங்க சமாதியில என்ன இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அது ஒரு அடையாளம், ஒரு மரியாதை நிமிர்த்தம் அப்படின்னு தான் நம்ம அத சொல்லணும். அப்ப அவர் எங்க இருக்காரு? மெய் உணர்வா இருக்காரு. அப்ப நம்ம எங்க இருக்கும்போது நாம ஏன் சமாதியை வணங்கணும்? அது ஒரு அடையாளம், அது ஒரு மரியாதை மிக்க ஒரு இடம். இது மட்டும்தான் உண்மையான. அது போல உலகத்தில் இருக்க எந்த சமாதியோ எந்த உருவத்தையோ வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனி மனிதர் சமாதானமே உலக சமாதானம். பாருங்க, உலக சமாதானம் எப்படி உருவாகும்? உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்பட்டாதான் அது உருவாகும். உங்களுக்குள்ள சமாதானத்தை இல்லாத பொழுது நீங்க உலகத்துக்கெல்லாம் சமாதானம் சொல்ல முடியாது. இந்த நூற்றாண்டுல நமக்காக பிறந்து நமக்கு ஞானத்தை வழங்கிய மிகப்பெரிய ஞான வள்ளல், ஞான தந்தை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அவர் மட்டும் இல்லாம இருந்திருந்தால் எங்க குருவுக்கு இந்த ஞானம் போயிருக்காரு. அவர் இல்லாம இருந்தா நான் வந்திருக்க முடியாது. ஏக்கத்தின் விளைவாக எனக்கு அது வாய்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது பரஞ்சோதி மகானால மட்டும்தான் முடிஞ்சது. அவரோட வாழ்கின்றேன், அவர் என்னில் வாழ்கின்றார் அப்படின்னு தான் இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த உணர்வுல நான் கவனிக்கும் பொழுதெல்லாம் அவர் என்னிடத்துல இருக்காரு, அவர் எங்கேயும் செல்லவில்லை. இதுதான் நான் உணர்ந்த அந்த நிலை. அதை போல நீங்களும் உணர்வீங்க. இன்னொரு கருத்தும் சொல்லியிருக்காரு, எதிலும் பொறுமை உள்ளவர்களே உங்கள் பரிசை அடைய வாரீர். நீங்க பொறுமையா தான் இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு பரிசு எங்க இருக்குதுன்னு தெரியலையே. பொறுமை இருந்தா போதுமா? உங்களுக்கு பரிசு கிடைச்சிருமா? பரிசு இந்த அம்பலத்துல இருக்கு, உங்கள் நெற்றிக்கல்ல இருந்து இந்த அம்பலத்துல இருக்கு, இங்க வாங்க, உங்கள் பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அது என்ன பரிசு? ஞானம் என்ற அபரிதமான ஒரு பரிசு அங்க இருக்கு, அங்க பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் அன்பா அழைக்கிறார். ஓ செல்வந்தர்களே, நீங்கள் தேடிய பொருளை அறிந்து இன்புற இடம் அறிந்து கொள்ள வாரீர். பாருங்க, அற்புதமான வரி. ஒரு செல்வந்தர்களே, உங்க பொருள் எங்க இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. நீங்க சேர்த்து வைக்கிற செல்வங்கள் எல்லாம் அது உங்களுக்கு அல்ல. நீங்க இருக்கிறவங்களையும் இங்க இருக்கும், இதை விட்டுடுவீங்க. இல்லை, நீங்க சேர்த்து வைச்ச செல்வங்கள் எல்லாம் இன்னும் யாரோ ஒருத்தவன் பயன்படுத்த போறான் உங்களுக்கு பிறகு. இதுதான் உண்மை. ஆனா நீங்க உங்களுக்கு அது பயன்படவே பயன்படாது. இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேரை பார்த்திருக்கோம். எவ்வளவு செல்வம் இருந்தாலும் இந்த உயிர் போன பிறகு இந்த உயிர் போகின்றவர்களுக்கு அவ்வளவு செல்வங்களும் பயன்படவே போயிருக்கு. இதெல்லாம் நாடறிந்த உண்மை. ஆனா அததான் சொல்ற, உங்க பொருள் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொருள் வேற எங்கேயுமே இல்லை.
இந்த நெற்றிலையும் இந்த உச்சிலையும் உங்க பொருள் இருக்கு. அந்த பொருளை அடைந்து கொள்ளுங்கள். அதை நீங்க அடைந்தால், அதை அடைஞ்சிட்டீங்கன்னா போதும். அந்த பொருளை நீங்க அடையிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் வள்ளுவரும் சொல்றாரு. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறார். அப்ப நீங்க எப்படியும் நீங்க ஒரு 50 வருடம் வாழலாம், இல்ல ஒரு 80 வருடம் வாழலாம், அதிகபட்சம் ஒரு 100 வருடம் வாழலாம். அவ்வளவுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள். ஆனா நீங்க கொண்டு வந்த செல்வங்கள் எல்லாம் நீங்க இங்க விட்டுட்டு தான் செல்லணும். அப்போ உங்களுடைய பொருள் எங்க இருக்கு, இதை அறிய வாருங்கள் அப்படின்னு அன்பா அழைக்கிறார். அணுக்களின் ஆராய்ச்சி நிபுணர்களே, அணுவுக்குள் நீங்கள் இருப்பதை அறிந்து கொள்ள வாரீர். அணுக்களின் ஆராய்ச்சி நிபுணர்களே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதுல வார்த்தைகளை ரொம்ப நல்லா புரிச்சு. நீங்க அணுக்களை ஆராய்ச்சி பண்றீங்க, நீங்க எல்லா ஆராய்ச்சியும் பண்ணலாம். ஆனா இந்த ஆராய்ச்சிகள்லாம் சில காலங்கள் நீங்க அதை பயன்படுத்தலாம், மக்களுக்கு உங்களுடைய அறிவை நீங்க சொல்லலாம். ஆனா அணுவுக்குள் நீங்கள் இருப்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்க எல்லாம் புற விஷயமா தான் நீங்க அணுக்களை அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள், அதை எழுதுறீங்க, அதை பத்தி பேசுறீங்க. ஆனா உங்களுக்குள்ள இந்த மெய் உணர்வா இருக்கு பாருங்க, அணு, அதுதான் மெய் உணர்வு. அதுக்குள்ள வாங்க, அதுக்குள்ள இருந்து பாருங்க. அப்ப தெரியும் அந்த அணுக்களின் ஆராய்ச்சி. அததான் பரஞ்சோதி முகாம் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியா இங்க இருந்திருக்காரு, சொல்லப்பட்டிருக்காரு. அந்த ஆராய்ச்சியை செய்யுங்க. அந்த ஆராய்ச்சி தான் எல்லாத்தை விட உயர்ந்தது. நீங்க இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆராய்ச்சிகளை விட நீங்க இந்த மெய் உணர்வு என்ற ஆராய்ச்சிக்குள்ள வாங்க. அது அற்புதமான ஒரு வழி அதுல இருக்கு. ஓ அறிவாளிகளே, அரசர்களே, அப்ப சொல்ற அரசர்களேன்னு, அரசியல்வாதிகளே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். உங்கள் அம்பல சிம்மாசனத்தில் ஆட்சி புரிய வாரீர் அப்படின்னு கூப்பிடுறாரு. உங்களுடைய ஆட்சி செய்யற இடம் அந்த இடம் கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் இல்லை. 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் நீங்க ஆட்சி செய்ய முடியும். 5 வருஷம் இருக்கலாம், இல்ல 10 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம். அதுக்கு எவ்வளவு போட்டிகள் எவ்வளவு இருக்கு. ஆனா போட்டி இல்லாத ஒண்ணு இருக்கு, அதுதான் அம்பலத்தில் ஆட்சி புரிய வாரீர்கள். அப்ப அந்த உச்சிக்கண்ணில் இருக்கக்கூடிய அந்த அம்பலத்திலிருந்து ஆட்சி புரிங்க. அதுதான் இறைவன் இருக்கக்கூடிய இடம், அங்கதான் பரஞ்சோதி இருக்கக்கூடிய இடம், அங்குதான் அருட்பெரி ஜோதி இருக்கக்கூடிய இடம் என்று அவர் அழகாக விளக்கியிருக்கார். அறிவின் கூர்மையால் நொடி பொழுதில் தன்னிலை உணர்தலாகிய நாணம் அடையலாம், பேரின்ப சுகத்தை தன் குண்டலனியால் அறியலாம் அப்படின்னு எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்க. அறிவின் கூர்மையால் நொடி பொழுதில் அடையலாம். அந்த அளவுக்கு எளிமையா இருக்கு. ஆனா நீங்க அடையல. அதை எப்படி அடைய முடியும்? குண்டலினி யோகத்தினால அதை அடைய முடியும். அதுக்கு பல வருஷம் சொல்லுவாங்க, பல வருஷம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல வருஷம் செய்யலாம், அந்த அனுபவங்கள் இருக்கலாம். ஆனா இந்த அனுபவங்களை அடைந்த பிறகு, இந்த உணர்தலை அடைந்த பிறகு, இந்த உணர்வுக்குள்ள இருந்த பிறகு, இது பழக்கப்பட ஒரு நிமிடத்தில் நாம அந்த குண்டலினியினுடைய நிலையில அந்த பேரின்ப சுகத்தை அறியலாம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப எளிமை. இந்த சுகம் மிக அற்புதமான ஒரு சுகமான ஒரு நிலை. அதுதான் பேரானந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுதான் பல சித்தர்களும் சொல்லக்கூடிய அந்த நிலையை ஒரு நிமிடத்தில் அடையலாம். ஏன்னா அவர் அடைந்த அந்த நிலையத்தான் அவர் சொல்றாரு. அது மட்டுமல்ல, இன்றும் அவர் வழியாக வந்திருக்கின்ற பல மெய் உணர்வாளர்களும் பல குருமார்களும் பல ஞானிகளும் அடைந்திருக்கிறார்கள் என்பது உண்மையான நிலை. குண்டலினியால் பேரின்ப நிலையை அடைவதற்கு பிரம்மச்சாரிய விரதம், தனி இடம், ஜபம், பிரணயாமம் தேவையில்லை அப்படின்னு சொல்றார். அது மட்டுமல்ல, சொல்கின்ற கேட்கின்ற முன் அறிவும் நுட்பமாக நோக்கும் திறமையே இருந்தால் போதுமானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். உங்களுக்கு பிரம்மச்சாரியம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது பிரம்மச்சாரி சன்னியாசியா போக வேண்டிய அவசியமே இல்லை. காடு மலை இங்கெல்லாம் போய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வீட்டுல இருந்துகிட்டே தியானம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எளிமையான வழிய, ஒரு பிரம்மச்சாரிகளுக்கு மட்டுமே சொல்லப்பட்ட அந்த குண்டலினி யோகத்தை இன்று இருக்கின்ற இல்லறத்துல இருக்கக்கூடிய அனைவரும் இந்த யோக முறைகளை கற்றுக்கொண்டால் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்ற.
அதுக்கு நீங்க ஜபம் ஜபிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நாளைக்கு உட்கல அந்த மணியை உருட்டிக்கிட்டே ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்ல. பிரணயாமம், மூச்சை இழுத்து இழுத்து விட்டு நீங்க சிரமப்பட்டு மூச்சு விட முடியாம அது எங்கேயோ போய் நின்றுடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பயிற்சியும் உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கறத சொல்றாரு. சொல்கின்ற கேட்கின்ற, நான் சொல்றேன் நீ கேட்கணும். கேட்கின்ற அந்த நுண்ணறிவுன்றது மெய் உணர்வு, அதுதான் நுண்ணறிவு. அந்த நுட்பமாக நோக்குகின்ற இந்த திறமை இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த திறமை உங்களுக்குள்ள வரணும் அப்படிங்கறத அவர் சொல்றேன். இது மட்டும் இருந்தா போதும், உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறார். இதுக்காக நீங்க ரொம்ப சிரத்தையும் எடுத்துக்க கூடாது. ரொம்ப எளிமையான ஒரு குண்டலினி யோக பயிற்சி இது மட்டும்தான்ங்கிறத அவரு அழகா சொல்லப்பட்டிருக்கார். அந்த மகானை நாம் வணங்குகின்ற நாளாக, வணக்கத்துக்குரிய நாளாக இதை நான் வணங்குகின்றேன். இன்னைக்கு யாரோ மகான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவர் அப்படிலாம் எதுவுமே இல்லை. பெரிய பெரிய ஆசிரமங்கள்லாம் அவர் கட்டல, சொத்துக்களை அதிகமா சேர்க்கல, தீட்சையை மட்டும்தான் அவர் எல்லோருக்கும் கொடுத்திருக்காரு. பல குருமார்களை உருவாக்கியிருக்காரு, பல மெய் உணர்வாளர்களை உருவாக்கியிருக்காரு. அதுல இருக்க அந்த மெய் உணர்வு என்ற ஒரு பொருள் தான் அவருக்கு சொந்தமானது. அந்த பொருள் தான் இது. இது வாழையடி வாழையாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் உலகத்தையே ஆளக்கூடிய இந்த மெய் உணர்வாக இது அமையும். அவர் பொருள் சார்ந்தும் இல்லை, புகழ்ச்சிக்கு அவர் ஆளாகல, எந்த விதமான ஆணவத்துக்கும் அவர் இடம் கொடுக்கல. எளிமையானவர். நம்மை போன்ற எளிமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஜாதி மதம் மொழியை கடந்து இந்த இறைநிலையை அடைந்து தான் பெற்ற அந்த அற்புதமான அந்த ஞானத்தை உலக மக்கள் அனைவருக்கும் இதை வழங்க வேண்டும் என்று அவர் சொன்ன அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நாம் உணர வேண்டும். இந்த குண்டலினி உபதேசத்தை பெற்றவர்கள் அதை பேணி காத்து இந்த தன்னைத்தான் அறிந்து கொண்டு இந்த மக்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று நான் இந்நாளிலே கூறிக்கொண்டு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பொறுமையாக கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சந்தோஷம்.